பத்திரிகையாளர் இங்கே வந்திருக்கேன். இந்த கூட்டத்தை முன்னிலைக்கும் மாநில அவர்களே, துணைநிலை அவர்களே, மாநகராட்சி அனைத்து அதிகாரி அவர்களே, மாவட்ட உறுப்பினர், அதாவது மூத்த உறுப்பினர்கள் வந்து வருகின்ற அனைத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களே, காங்கிரஸ் சார்ந்தவர்கள், அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் சார்ந்த அனைத்து கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் வணக்கம். பொது ஒரே ஆரம்பம் வந்து தெரிவிக்கலாம். கூப்பிடுங்களா? நானும் மண்டல் தலைவர் இருந்தால் மண்டல் தலைவர் வந்து வராங்களா? மாநகராட்சி 2025-26 ஆண்டு உத்தேச வரவு செலவு வரும். தூத்துக்குடி மாநகராட்சி 2025-26 ஆண்டு உத்தேச வரவு செலவு அறிக்கை மற்றும் 24-25 திருத்திய வரவு செலவு அறிக்கை பற்றி ஒரு கண்ணோட்டம். கடந்த ஆண்டில் 2024-25 வரவு செலவு அறிக்கை மாமன்றம் அங்கீகரிப்பின் பேரில் 2024-25 ஆண்டில் வரவு திருத்திய மதிப்பீடு இறுதி செய்யப்பட்டது. நடப்பாண்டில் 2047 லட்சம் உபரியாக வருமானம் ஏற்படுத்தும் உத்தேசம் கணக்கிடப்பட்டது. வருவாய் நிதி இதில் நடப்பாண்டில் 2025-26 சொத்து வரி, இதர வரி மற்றும் வரி இல்லா இனங்கள் மூலமாக 4529.50 லட்சமும், முத்திரை மற்றும் கேளிக்கை வரியாக 575 லட்சமும், அரசு மானியம் மற்றும் மாநில பரிமாண நிதியாக 6000 வருமானம் வருவதென எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நடப்பாண்டில் 2025-26 சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான செலவினங்களுக்கு ரூபாய் ஒரு பார்க்க வந்து நம்ம தொலைக்காட்சி மொழி பார்க்க அது வந்து வடக்கு மண்டலத்திலும் நம்ம எம்பி மண்டலம் பொதுமக்களோட கோரிக்கை நிறைய வந்ததுனால வடக்கு மண்டலத்தில் ஒரு பார்க்க வருது, தெற்கையும் ஒரு பார்க்க வருங்காலத்தில் அதாவது இந்த ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்குள்ள திறக்கப்படும் தெரிவிக்கிறேன். இளைஞர் நலன் கருதி 5 இடங்கள் எந்த ஒரு இடத்துல நம்ம ட்ரெயின் ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட பார்க்க சைட் வந்து 206 இருக்கு. 206 வந்து சிறிய லெவலில் மையம் அந்த ஏரியாக்காரங்க பசங்க என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களில் சிறிய அளவிலான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும். 3 தமிழ்நாடு அரசு வழிகாட்டின்படி கணக்கிடர் பகுதியில் 10 கோடி மதிப்பு, அதாவது நம்ம தீர்வில் வர ரூபாயில எஜுகேஷன் சென்ஸ் கொடுக்கணும், லைப்ரரிக்கும் கொடுக்கணும். அந்த பணத்தில் நம்ம கொடுப்போம். அதை முடிஞ்சபடி கீழே இருக்கிறோம். 10 கோடியில் மிக மைய மூலமாக டிஜிட்டல் நூலகம் அமைக்கப்படும் தெரிவித்துள்ளேன். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிறுவருக்காண்டி சிறுமிகள் நீச்சல் பயிற்சி அடைந்து தேசிய அளவில் போட்டி வெற்றி பெறும் வகையில் உரிய பயிற்சி அடையும் வகையில் நீச்சல் குளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிஎஸ்ஆர் மண்டலோட அது நடவடிக்கை எடுக்கப்படும். நம் மாநகராட்சி உணவு வகையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வகையும் உணவு கிடைக்கும் வகையில் உணவு திருவிழா உணவு திருவிழா வந்து அமைக்கப்படும். அது வந்து பாரம்பரிய உணவு எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அமைக்கப்படும் தெரிவித்துள்ளேன். வளநாட்டில் வந்து நீர்த்தேக்கத்தில் குடிநீர் வருது. அந்த வளநாட்டில் உள்ள குடிநீரில் 1.2 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய மின்தகு அந்த சோலார் பேனல் வந்து வாயிலாக தேவையான உட்பூச்சிகள் தனியார் நிறுவனம் மூலம் மேற்கொண்டு மாநகராட்சியை பயன்படுத்தக்கூடிய அதை நம்ம பயன்படுத்துகிற யூனிட் போக மின்சார வாரியத்தை ஒப்படைக்கப்படும் என்று மேற்கொள்ளப்படும் சூரிய ஒளி கரைவு அதாவது மாசு பரிந்துரைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குதுங்கிற மாநகர பகுதியில் அமைக்கும் பணி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாநகர பகுதியில் 7 மாநகர பகுதியில் 4 குளம் பார்த்துருக்கோம்.